டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்திய மகளிர் ஹாக்கி அணி பதக்கம் வெல்லவில்லை என்றாலும் 130 கோடி மக்களின் மனங்களை வென்ற அணியை வழிநடத்திய ராணி ராம்பாலின் முட்கள் நிறைந்த பாதையை சற்றே திரும்பி பார்க்கலாம். ஹரியானாவின் ஷாஹாபாத் மார்க்கண்டா என்ற கிராமத்தைச் சேர்ந்த இந்திய ஹாக்கி கேப்டன் ராணி ராம்பாலின் இளமை பருவம் அவ்வளவு சுகமாயிருந்ததில்லை. ஹாக்கியை உயிர்மூச்சாக கொண்ட கிராமத்தில் ராணி ராம்பாலும் ஹாக்கி ஸ்டிக்கை எடுத்ததில் ஆச்சரியம் ஏதுமில்லை. எனினும் மாத வருமானம் 80 ரூபாய். இதுதான் ராணி ராம்பாலின் இளமையான பருவ காலம். ஹாக்கி மீது இருந்த ஆர்வத்தில் களத்துக்கு சென்ற ராணி ராம்பாலிடம் பயிற்சியாளர் கூறியது, உன்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்ல, உன்னாலெல்லாம் ஹாக்கி விளையாட முடியாது. ஆனால் ஹாக்கி மீது இருந்த வெறியால் அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி தன்னை தயார்படுத்தி களத்துக்கு வந்தார் ராணி ராம்பால். ஹாக்கி விளையாடுவதற்காக தேர்வான போதும் ராணி ராம்பால் சந்தித்த சவால்கள் ஏராளம். உடைந்த ஹாக்கி மட்டையுடன் பயிற்சி மேற்கொண்டார். பயிற்சி செல்லும் வீராங்கனைகள் அனைவரும் 1/2 லிட்டர் பால் எடுத்துச் செல்ல வேண்டிய நிலையில் 200 மில்லி பாலில் தண்ணீர் சேர்த்து எடுத்துச் சென்றுள்ளார் ராணி ராம்பால். உள்ளூர் போட்டி ஒன்றில் கிடைத்த பரிசுத் தொகை 500 ரூபாயை தந்தையிடம் கொண்டு கொடுத்தபோது அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர். ஏனென்றால் ராணியின் தந்தை 500 ரூபாயை கையில் தொட்டதே அப்போதுதான். துரோணாச்சாரியார் விருது பெற்ற 14 வயதிலேயே 2008ஆம் ஆண்டு இந்திய சீனியர் அணிக்காக களம் இறங்கினார். பெல்ஜியத்துக்கு எதிரான போட்டியில் 4 கோல் அடித்து இந்தியா வெற்றி பெற உதவினார். பத்மஸ்ரீ, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுகளை பெற்ற ராணி ராம்பால் 2018ஆம் ஆண்டு ஆசிய கோப்பையில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு இந்தியாவை அழைத்து வந்ததில் ராணியின் பங்கு மகத்துவமானது. புவனேஸ்வரத்தில் நடைபெற்ற ஒலிம்பிக் தகுதிச் சுற்று போட்டியில் அமெரிக்காவுக்கு எதிராக வெற்றி கோலை அடித்து அசத்தியவர் ராணி ராம்பால். நடப்பு ஒலிம்பிக்கில் முதல் 3 போட்டிகளில் தோல்வியடைந்தாலும் அடுத்தடுத்து 2 போட்டிகளில் வென்று அணியை காலிறுதிக்கு அழைத்துச் சென்றது கேப்டன் ராணியின் மன உறுதிக்கு சான்று. 26 வயதான ராணி ராம்பால் 220க்கும் மேற்பட்ட சர்வதேச போட்டிகளில் விளையாடி இந்திய அணி மீண்டு வரும் என நம்புவோமாக.